Good morning to all. I am Dr. Roshni, gynecologist, Vivira Clinic, Nilakottiladhu பேசுறேன். Today ஒரு important topic discuss பண்ணலாம்னு உங்ககிட்ட வந்திருக்கேன். That is called HPV vaccination. Just இதுதான் HPV vaccination. ஓகே, இது ஏன் அப்படின்னா என்ன, யாருக்கெல்லாம் இது போடணும், எதுக்காக போடணும், இதை கண்டிப்பாக போடணுமா, இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் ஒரு சின்ன வீடியோ. ஆக்சுவலி வருஷத்தில் 3 லட்சம் உமன்ஸ் வந்து சர்வைக்கல் கேன்சர்னால இறக்குறாங்களாம். சர்வே சொல்லுது சர்வைக்கல் கேன்சர் இட்ஸ் நத்திங் பட் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அப்படி ஒரு பெரிய ஒரு புற்றுநோயை ஒரு சின்ன வேக்சின்னால நம்ம அதை தடுக்க முடியும் அப்படின்னா அது ஏன் நம்ம போடக்கூடாது? நம்மளோட ரொட்டீன் தடுப்பூசியிலேயே நம்மளோட வேக்சினேஷன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. இது யாருக்கெல்லாம் போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 இருந்து 14 வயசுல இருக்கிற போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து போடலாம். அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் 2 டோசஸ் தான். இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா இன்னையில இருந்து 6 மாதம் கழிச்சு 2வது டோஸ் போடணும். அப்புறம் நெக்ஸ்ட் ஏஜ் குரூப், அதாவது 15 இருந்து 45 வயசுல இருக்கிற லேடிஸ், அவங்க வந்து 3 டோஸ் வந்து போடணும். இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா இன்னையிலேருந்து 1 மாதம் கழிச்சு இன்னொரு 2nd டோஸ் போடணும் அண்ட் 6 months 3rd டோஸ் போடணும். ஸோ இப்படி போடுறதுனால நம்மளோட பெரிய ஒரு கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அதையே நம்ம போடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் கெட் வேக்சினேட்டட் அண்ட் we can end the cervical cancer. Thank you. Have a nice day.